முதல் செஷன்ல ரட்சிப்பை குறித்து விசேஷ விதமாய் இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்கிற வெளிச்சத்திலே கிறிஸ்து யார், அவர் எதற்காக கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார், கிறிஸ்துடைய பெயருக்கு என்ன அர்த்தம், அதை தொடர்ந்து கிறிஸ்துவும் அவருடைய சரீரமும் எப்படிப்பட்ட வெளிச்சத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் தியானிக்க தேவன் உதவி செய்தார். உண்மையாவே பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் சரீர அவயவங்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனத்திலே 27, 28 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய வேதம் அவருடைய சபையை எவ்விதமாய் அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், the body of Christ, கிறிஸ்துவின் சரீரம். 1 கொரிந்தியர் 12, 27, 28 நாம் பார்க்கும்போது 29, 30 நாம் பார்க்கும்போது ஊழியத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறதற்கு முன்பாக நாம் முதலாவது அறிய வேண்டிய விசேஷித்த பகுதி என்ற நாம் யார், நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லும் போது ye are the body of Christ and members in particular அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குறிப்பிட்ட அவயவமாய் நாம் இருக்கிறோம் என்பதை வேதம் காண்பிக்கிறது. அதை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, தேவனானவர் சபைகளை முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஆளுகைகளையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி, எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா? அடுத்து கேள்வி கேட்கிறார், எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க ஞான வரங்கள், அதாவது முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று சொல்லி இன்னும் மென்மையான வழி உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் அன்பை குறித்து பேசுகிறது நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தருடைய சபையானது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கிறிஸ்துவின் சரீரமாய் அவருடைய அவயவமாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இது கொரிந்தியர்ல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, அதை தாண்டி நாம் வரும்போது கொரிந்தியர்ல மாத்திரமல்ல, கலாத்தியர்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லும் போது, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது, நான் வேறு கிறிஸ்து வேறு என்று சொல்லி பிரித்து விடாமல் கிறிஸ்து எனக்குள்ளவே இருக்கிறார் அப்படிங்கிறத காண்பிக்கும் போது, உண்மையாவே நான் கிறிஸ்துவின் சரீரத்துக்குரியவன், இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்க என்று சொல்லும் போது அவருடைய சரீரம் தான் இங்க இருக்கிறது அப்படிங்கிறதை அது பொருள்படுத்துகிறது. சரி, கலாத்தியர்ல மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, அடுத்த புஸ்தகம் எபேசியரிலும் சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் நாம் பார்க்கும்போது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம், நாம் அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை எபேசியர் 5வது அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லுகிறார். சரி, அங்கதான் சொல்லி இருக்கிறாரா? அடுத்த புஸ்தகம் கொலோசியர் எடுத்துக்கொண்டால் கொலோசியரிலும் சொல்லி இருக்கிறார். சரீர பிரகாரமாக சகல பரிபூர்ணம் எல்லாம், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று சொல்லி கொலோசியர் 2வது அதிகாரம் 9, 10 வசனங்களிலும் காண்பித்துக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே கொலோசியர் 1வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது உண்மையாவே அவர்தான் 18ஆம் வசனம் வரைக்கும் 18லயும் சொல்லிட்டார், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்படி சொல்லி சரீரத்து குறித்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரத்துல கூட பார்த்தோம். 12வது வசனத்திலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின், அதாவது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக என்றும் அங்கு எழுதுகிறார். இவ்விதமாய் நிருபங்களிலே நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடைப்பட்ட அந்த உறவை காண்பிக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தை குறித்த குழப்பம் எதிலுமே இருந்து விடாமல், கிறிஸ்துவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் எனக்கு தலையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவருடைய
அதாவது அவர் தலையாகிய அவரிடத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற உடலாகிய நான், சரீர அவயவங்களாகிய நான் அந்த அபிஷேகத்தின் சாரத்திற்கும் அந்த அபிஷேகத்தினுடைய பங்குக்கும் உட்பட்டிருக்கிறேன் என்கிற வெளிச்சத்தை அறிய வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட இயேசுவும் வேறொரு இயேசுவும் என்கிற இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு ஆச்சரியமா இருக்கலாம், அது என்ன வேறொரு இயேசு அப்படின்னு வேதத்துல இருக்குதா? இயேசுன்னு சொல்றீங்க, வேறொரு இயேசு அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே ஒரு நல்ல நோட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கள்ள நோட்டு என்ன செய்யும்? இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு தான் இதை எடுக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நல்ல நோட்டு, இது கள்ள நோட்டு நினைச்சிருங்க. நல்ல நோட்டு வயலட் கலர்ல இருக்கு. 100, அதாவது 100 ரூபா வயலட் கலர்ல இருக்கு. கள்ள நோட்டும் இதே கலர்ல தான் இருக்க போகுது. கள்ள நோட்டு மஞ்சள் கலரா இருக்க போதா? 100 ரூபா மஞ்சள் கலர் 100 ரூபா வரப்போகுது. சைஸ் வித்தியாசமாகுமா? இல்ல. அல்லது நேரு படம், சாரி காந்தி படத்துக்கு போல நேரு படம் அல்லது காமராஜர் படம் சொல்லி ஏதாவது படங்களை மாத்த போறாங்களா? இல்ல. இதே படம் தான், இதே கலர் தான். பின்னால் அவருடைய கண்ணாடி, இன்னொரு கண்ணாடி போட்டு விட்டுருப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கு, இதே மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒரு ஸ்லைட்டஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். There is a minute or the slightest difference between the good and the bad அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் உள்ள இருக்கும். அது எப்படி தெரியும்னா, தூரத்துல இருந்து பார்த்தா தெரியாது, உன்னிப்பா பார்த்தா மட்டும்தான் இதை நாம் கண்டுபிடிக்க முடியும். அதே போலதான் இந்த கிறிஸ்தவத்திலே நாமும் கூட பிரியமானவர்களே அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எப்படி அடையாளம் கண்டுகொள்ள? எந்த இடத்துல வேறொரு இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கு? வேதத்திலே 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல தான் வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லி 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. இதுல ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஒருத்தர் வாசிக்க நாம் கேட்கலாம். 2 கொரிந்தியர் 11:4. உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே சபையை கடிந்து கொள்ளதான் செய்கிறார். வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். இந்த ஒரே வசனத்துல 3 இருக்குதா இல்லையா? 3மே காண்பிக்கப்படுகிறது. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது கவனிச்சீங்கன்னா எப்படி எனில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எப்படி எனில். அப்போ நம்ம இந்த வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு தான், ஏதோ ஒரு கான்செப்ட், ஏதோ ஒரு காட்சியை காண்பித்துட்டு தான் அதுக்கு அடுத்து சொல்றார், எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அப்படின்னு சொல்லி சொல்றார். நல்லா கவனிங்க. அது ஏன் எப்படி எனில் சொன்னார்னா, அதுக்கு முன்னால எதை பத்தி பேசுறாருன்னா, ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட விதத்தை காண்பிக்கிறார். அவ வேறொரு இயேசு எதுக்காக இங்க காண்பித்து கொடுக்கப்படுகிறார் சபைக்கு அப்படின்னு சொன்னா, சபையானது வஞ்சிக்கப்படுகிறதற்கு, அதாவது வஞ்சனைக்கு தப்ப வேண்டும், வஞ்சிக்கப்படக்கூடாது. இது அதோட மட்டும் நிறுத்தல. அதுக்கப்புறம் உள்ளதுல வாசித்தே வந்தீங்கன்னா அவருடைய காரியங்கள் எல்லாம் பேசுவார். பேசிட்டு அவரை எப்படிலாம் தேவன் நடத்துகிறார், எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சபைக்கு அவங்களுக்கு இடையில இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்துகிட்டு 12ஆம் வசனத்துல சொல்றாரு, மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு, பாருங்க, எங்களை விரோதிக்க சமயம் தேடுறாங்களாம். அவங்களுடைய காரியங்களை சொல்லிட்டு 13ல சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். யாரை விரோதிக்க சமயம் தேடுறவங்க? அப்போஸ்தலர்களை. யாரை விரோதிக்க சமயம் தேடுறாங்க? அப்போஸ்தலர்களை விரோதிக்க சமயம் தேடிட்டு இருக்காங்க. பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள்.
அது மட்டும் இல்ல, கபடம் உள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும் என்று சொன்னார். முதல்ல ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம், மற்ற ஊழியர்களை காட்டி கொடுக்கலாமா அல்லது மற்ற ஊழியர்களை குறித்து பிரசங்கத்தில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். அதுக்கு விளக்கங்கள் இருக்கு. ஒரு இடத்துல விசுவாசத்தை விட்டு விலகி போன ஒரு 2 மனிதர்களை காண்பித்து கொடுக்கிறார். அதாவது எடுக்க வேண்டாம், டைம் போய்கிட்டே இருக்கும். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம் மற்றும் 20வது வசனங்களை பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், அழகா சொல்லிக் கொடுக்கிறார். சிலர் இந்த நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர் எப்படி காட்சி கொடுக்கிறார் பாருங்க. இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போனவங்க. சிலருடைய போதகம் அரிப்பிளவை போல இருக்கும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் காண்பித்து கொடுக்கும் போது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லும் போது, சிலர் விசுவாசத்தில் என்ன செய்யறாங்கன்னா விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும், இமனேயும் பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் காட்டி கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை அதான் 16ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. 16ஆம் வசனத்துல பிராக்கெட்ல ஒண்ணு போட்டிருக்கு. அது என்னது? கள்ள போதகர்களான அவர்கள். கள்ள போதகர்கள் என்று சொன்னது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த வசனத்துல பேரையும் குறிப்பிடுறாரு, இமனேயும் பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் எவ்விதமாய் விலகி போனார்கள் என்று சொல்லி, சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார் சொல்லி இதெல்லாம் குறித்து அவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, இப்ப நான் குறை சொல்றதுக்காக வரல. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனம் தான் இந்த 2வது செஷன்ல நான் பார்க்கக்கூடிய சத்தியத்துக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டேன். எதற்காக வேறொரு இயேசு குறித்து அவர் பேச வேண்டும் என்றால், அதை தொடர்ந்து அவர் சொல்ற ஒரு வசனத்தை பார்க்கலாம். பாருங்க, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். எதுக்காக சொல்றேன்னா, தவறி போனவங்க எங்களை போலவே மாறிடட்டும், எங்களை போலவே காணப்படட்டும், அதனால நான் செய்வதையே நான் திரும்ப செய்வேன்னு சொல்லி சொல்றார். அதெல்லாம் தவறு அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கிறார். அப்பதான் திருத்தம் உண்டாகும். அவர் அதான் சொல்றார். சமய விரோதிக்க தேடுறவங்க அப்படிப்பட்டவர்கள் தான் யாரா? கள்ள அப்போஸ்தலர்கள் சொல்லி அடுத்து சொல்றார், கபடம் உள்ள வேலையாட்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணுமா? எங்களை போல காணப்படும்படி நான் இதை செய்வேன், கண்டிப்பா செய்வேன்னு சொல்ல. எதுனா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம பாஷையில சொன்னா தோல் உரிச்சு காமிக்கிறார். தப்பு தவறுன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியது, சுட்டி காட்டும் போதுதான் சீர்படுதல் உண்டாகும். கள்ள அப்போஸ்தலர்களும் நல்ல அப்போஸ்தலர்களாய் மாறுவார்கள் அப்படிங்கிறதுக்காக உணர்த்து வைக்கிறார். அதையும் தாண்டி போனா அவருடைய கிரியை மன்னிக்கவும், அவருடைய பலன் அவருடைய கிரியைக்கு தக்கதாக இருக்கும், அவருடைய முடிவு அவருடைய கிரியைக்கு தக்கதாக இருக்கும் சொல்லி முடிச்சிட்டார். ஆனா முதல்ல என்ன சொல்றாரு? அவர்களும் எங்களை போல காணப்படும்படி, அவர்களும் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வதையே செய்வேன், இன்னும் செய்வேன் என்று சொல்றார். அப்ப என்னதான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னா பாருங்க, இதுதான் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தோம். எப்படி எனில் ஏன் சொன்னார் தெரியுமா? அதுக்கு முன்னால ஒரு பயங்கரமான வஞ்சகத்தை சொல்லுகிறார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:3 வசனத்தில் சொல்றாரு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. அப்ப இப்பொழுது வஞ்சனை எப்படி இருக்கும்? ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த வஞ்சனையை குறித்து
ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உணர்த்துவித்து அதை கொரிந்து சபைக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியான முகாந்திரத்தை உண்டாக்குகிற இடத்திலே உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட வஞ்சனை இருக்கும்? பலத்தினால அல்ல, வேறொரு இயேசு. நல்லா கவனிச்சுவாங்க, வேறொரு இயேசு. அது அவர் விளக்கம் கொடுக்கிறார். உண்மையின் அழகா போட்டு பாருங்க, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில், ஏவாளை வஞ்சித்தது போல ஏவாள் ஏன் வஞ்சிக்கப்பட்டாள்? அது ஒரு கேள்வி எழும்பும். எதுக்காக இங்க ஏவாளை பத்தி அவர் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா, இதுதான் நீங்க கட்டாயமா அறியணும். இந்த 2வது செஷன்ல அறியக்கூடிய விசேஷித்த சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, தாராளமா நீங்க பார்க்கலாம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த தேவ வைராக்கியத்தை வச்சுதான், இந்த தேவ வைராக்கியத்தினாலதான் அவர் சொல்றாரு, வேறொரு இயேசுவுக்கு எச்சரிக்கை. நான் முதலே சொன்னேன், 100 ரூபா நோட்டு, கள்ள நோட்டு இதே கலர்ல தான் இருக்கும், இதே சைஸ்ல தான் இருக்கு, இதோட ரவுண்டு சைஸ்ல வர போறது இல்லை. அப்படின்னா நம்ம ஈஸியா தூக்கி வீசிடுவோம். வேறொரு இயேசு, அது எப்படி வேறொரு இயேசு? இந்த வேறொரு இயேசு அப்படின்னு சொன்னாலே வேற ஒண்ணும் இல்லை, அவன் சாத்தான், அவன் சாத்தானுடைய ஏஜென்ட். எப்படி சொல்றீங்க? 3ஆம் வசனத்துல சாத்தானை பத்தி பேசிட்டு தான் 4ஆம் வசனத்துல சொல்றாரு அது வேறொரு இயேசுன்னு சொல்றாரு. அவன் எப்படி வருகிறான் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் படைத்த சிருஷ்டிகள்ல சர்ப்பமானது எப்படி இருந்ததா? தந்திரம் உள்ளது. அது ஸ்திரியை பார்த்து கேக்கு, என்ன கேட்க தெரியுமா? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சாத்தானுடைய தந்திரம் எப்படி இருக்கும்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, ஃபர்ஸ்ட் he makes us doubt the word of God. அவனுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? நம்மள ஆண்டுடைய வார்த்தையை சந்தேகப்பட வைப்பான். இதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவன் வந்து கேட்கலாம், சிங்கங்களோட லாண்டியே எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? சிங்கங்களோட போனியே, அல்ல கரடி உங்ககிட்ட வந்துச்சு, அது உங்ககிட்ட என்ன சாப்பிட்டுச்சு அப்படி கேட்டானா? இல்ல. அவன் எதுலதான் வர்றான் அப்படின்னா, புசிக்கிற விஷயத்துல, கனியை பற்றிய விஷயத்துல அதான் கேட்கிறான். கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அப்ப அவன் எதுல வர்றான் அப்படின்னா, அவர் கொடுத்த கட்டளை. அதுக்கு முன்னால் நீங்க 17ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், தேவன் சொன்ன வார்த்தையை தான் அவன் பிடிக்கிறான். அந்த வார்த்தையை தான் சந்தேகப்பட வைக்கான். தேவன் சொன்னது உண்டோ? What did God say that you should not eat such fruit? அதான் சொல்ல வர்றான். இதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னது உண்டா? எதுல அவன் சந்தேகத்தை உண்டாக்குறான்? அவர் சொன்னது உண்மை, சொன்னாரா இல்லையா, சொன்னது உண்டா அப்படின்னு வைக்கும் போதுதான் எப்பொழுதுமே அவனுடைய தந்திரம் எதுல இருக்குன்னா, இந்த வார்த்தையை சந்தேகப்பட வைப்பான். இதுதான் வேறொரு இயேசுடைய தந்திரம். வேறொரு இயேசுடைய தந்திரம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இப்போ இந்த காலத்துல பரிசுத்தம் வாழ முடியும்னு சொல்லி இருக்குதா? இல்லையே, அது அந்த காலம். இந்த காலத்துல எப்படினாலும் வாழலாம். அதான் ஒரு சபை போதகர் இப்படி சொல்லி இருக்கிறார். சபையில வர்ற வாலிப பிள்ளைகளை பார்த்து, நீங்க எப்படி எப்படி இருக்கணுமோ இருந்துக்கங்க, லிப்ஸ்டிக் போடணுமா போடுங்க, த்ரெட்டிங் பண்ணுங்க, கண்மை போடுங்க, எப்படி எப்படி ஆடம்பரமா வாழணுமோ, எவ்வளவு தூரம் நீங்க டிஷர்ட் போட்டு அப்படி சுத்தணுமோ எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி உலகத்தை சம்பரமா அனுபவிக்கக்கூடிய காரியங்களை போதகர் இவ்விதமான வேலையை செய்து வருகிறார். உண்மையாவே இருக்குங்க. தூத்துக்குடியில இந்த சபை இருக்கு. அவ அந்த சபை இருக்கு, எப்படி இருக்கும் பாருங்க. இந்த உலகத்தை அனுபவிக்க சொல்றாங்க. ஆனா பைபிள் சொல்றது அசுத்தமானதை தொடாதிருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர்கள் நடுவிலிருந்து ஓடி புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாராம். இது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதல் அனுதினமும் தேவ பயத்தோடையே பூரணப்படுத்தணுமா? சாத்தான் என்ன செய்வோம் தெரியுமா? இல்ல இப்படிலாம் வாழணும்னு சொல்லியிருக்காரா? அப்படி இல்லையே. இனிமே ஞாபகம் வச்சுக்கங்க, அவருடைய வார்த்தையில ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துற பாத்தீங்களா? சொன்னது உண்டோ? இதுலதான் நம்முடைய தந்திரம் இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்துல விழுந்து போகிறா. அது மட்டும் இல்ல பாருங்க, இப்ப அவன் கேட்ட கேள்வியும் வேத வசனத்தை சார்ந்ததுதான். எப்படின்னா, வசனத்தை வச்சுதான், அவள் சொன்ன வார்த்தையை வச்சுதான் சந்தேகப்பட வைக்கிறான். அதுக்கப்புறம் அவ சொன்ன வார்த்தையை பாருங்க, அவ சொல்றா 3வது வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் கொஞ்சம் கூடுதலா கூட்டிக்கிட்டா, அதை தொடவும் வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரா? தொடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரா? இல்ல. எழுதப்பட்ட வார்த்தையில விலகி போறது. முதல்ல சந்தேகத்தை உண்டு பண்றான், எழுதப்பட்ட வார்த்தையை விட்டு விலகி போறது. முதல்ல எழுதப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை குறித்த சந்தேகம். 2வது சொல்லப்பட்ட வார்த்தையிலிருந்து விலகுதல். லேசாத விலகுறான், வீழ்ச்சி சம்பவிக்கிறது. பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். இச்சையானது இப்படி இருக்கும், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1 அதிகாரம் 14-15 சொல்லியிருக்கு. இது ஒரு சைக்கிளிங் மாதிரி. முதல்ல இச்சை, முதல்ல பாவம் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல பாவம் கிடையாது, முதல்ல இச்சை. 2வது இச்சை பாவம், பாவத்தை தொடர்ந்து மரணம். அதனாலதான் அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவன் சாத்தானுடைய காரியம் என்ன? வேறொரு இயேசுவை பற்றிய காரியம் என்ன? வேறொரு இயேசு என்கிற இந்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமே, இந்த வேறொரு இயேசுவை பற்றிய காரியம் என்ன? இச்சைகளை இழுப்பது. அதான் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தினுடைய இச்சைகள், இந்த உலகத்துல எல்லாம் இருக்குங்க. நான் போட்டிருக்கிற வாட்ச் கூட உலக பொருள் தான், நான் கையில பிடிச்சிருக்கேன் இந்த மைக்கும் உலக பொருள் தான், பேண்ட் ஷர்ட் எல்லாம் உலக பொருள், இந்த மொபைல் உலக பொருள், எல்லாம் உலக பொருள் தான். ஆனா இது இச்சைக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரும்போது நான் பாவம் செய்ய போகிறேன். அந்த பாவம் பூர்ணமாகும் போது எனக்குள்ளே மரணத்தை உண்டாக்குகிறது. அவனை எதற்கு எச்சரிக்கை இருக்கணும் பாருங்க. இப்ப இந்த ஏவாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. எப்படி வஞ்சிக்கப்பட்டா? இதுலதான் வேறொரு இயேசுவை நீங்கள் நானும் பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி வஞ்சிக்கப்படுகிறாள்? இச்சையை தூண்டி விடுகிறான். அதுதான் உண்மை. நீங்க இதை புசிச்சா தேவர்களை போலாவீர்கள். உடனே நேரடி அவன் கனிக்கு இப்ப புசிச்சா இதோடைய விளைவை பத்தி முதல்ல சொல்ல நினைச்சிடாங்க. முதல்ல அவன் எதுல இருந்து விலக வைப்பான் அப்படின்னா, இந்த வார்த்தையை விட்டு விலக வச்சுட்டு இப்ப அவன் அடுத்த ஆகாரம் கொடுக்க ஆரம்பிப்பான். இதாங்க நடக்கு. வார்த்தையை சந்தேகப்பட வைக்கிறான். தேவன் சொன்னது உண்டா? தேவன் அப்படியே சொன்னாரு அப்படின்னு கேட்கலாம். அதான் வார்த்தையை விலக வைக்கிறான், சந்தேகப்பட வைக்கிறான். 2வது வார்த்தையிலிருந்து விலகுறான். இந்த 2 பாயிண்ட் தான். இந்த 2 காரியத்துல அதுக்கப்புறம் தான் உள்ள போடுறான். நீங்க இந்த புசிக்கும் நாளிலே என்ன செய்வீங்க? உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்கள் சாகவே சாவதில்லை. உங்க கண்களை திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள் சொல்லி அவருடைய காரியங்களை வைக்க வைக்க அவள் என்ன செய்ய அழகா போட்டிருக்கு. அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். எப்படி தந்திரம் வருது? இச்சை. அதனாலதான் பாருங்க, வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். எல்லாமே நான் வசன ஆதாரம் எல்லாம் எதுவும் மட்டும் பேச போறதே இல்லை. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு, யார் வஞ்சிக்கப்படவில்லை? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே என்ன செய்யப்பட்டாலும் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்போ
வேறொரு இயேசுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பாவத்திற்குள்ளே தள்ளுவது, மீறுதலுக்குள்ளே தள்ளுவது. இன்னொன்னு உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதுல ஆதாம் ஏவாள் மட்டும் இல்ல, ஏவாள் வழியா ஆதாமும் அங்கே கரைபட்டு விட்டார். அங்க என்ன நடக்கிறது என்பதை நீங்க தெளிவா கவனிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனிங்க. வேறொரு இயேசுடைய தந்திரம் என்ன? இந்த எழுதப்பட்ட வார்த்தையை சந்தேகப்பட வைப்பான், சந்தேகப்பட வைப்பான். இரண்டாவது என்ன செய்வான்? அந்த வார்த்தையிலிருந்து விலக வைக்கிறான். மூன்றாவது என்ன நடக்கு? இச்சைகள் உள்ள வருது. என்ன இச்சைலாம் உள்ள வருது பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. அப்படின்னா மாம்ச இச்சை. நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? நான் வசனம் இருக்கிறது அப்படியே சொல்றேன். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதை காமிச்சு கொடுத்துட்டு சொல்றாரு. எப்படி எனில், எப்படி வரும் அப்படின்னா வேறொரு இயேசு. வேறொரு இயேசுனா இப்படி நீண்ட கூந்தலை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு இயேசு அப்படி வருவான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வேறொரு இயேசு அப்படின்னா இது எப்படி வரும் அப்படின்னா இப்படிதான். ஏவாள்கிட்ட எப்படி வந்தானோ அதே போல வருவான். அங்க பழத்தை வச்சு சோதனை, இன்னைக்கு எதை வச்சாலும் வருவான். ஆனா அவனுடைய கான்செப்ட் இதுதான், இச்சைக்கு உட்படுத்தணும். அதனாலதான் அந்த ஸ்திரீ பழத்தை சாப்பிடவே இல்லை. ஆனா அவளுக்கு என்ன ஃபீலிங் ஆகுது பாத்தீங்களா? she felt it was good to her. அப்படி இருக்கு. அது புசிப்புக்கு நல்லது. it was good to eat. அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம். it's so pleasing to her eyes. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படும். என்ன புத்தி தெளிய போகுது? தேவர்களை போல ஆயிடலாம். நீ சாதாரண ஆள் கிடையாது, தேவர்களை போல ஆயிடலாம். அப்ப இந்த மூணையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, மூணையும் கவனிச்சு பாருங்க. முதல்ல மாம்சத்தின் இச்சை, அப்படிதானே, புசிப்புக்கு நல்லது. இரண்டாவது பார்வைக்கு இன்பம், அது என்ன இச்சை? கண்கள் இச்சை. மூன்றாவது புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனி. அப்போ முதல்ல அவ இழுக்கப்பட்டது எதை வச்சுன்னா கனியை வச்சு இழுக்கப்படல, விருட்சம் தான் அவளை இழுத்தது. எல்லாம் வசன ஆதாரத்தோடு தான் சொல்றேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு. அப்படி என்ன அந்த விருட்சத்துல இருக்குன்னு கேட்டா அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனே அதை தான் சொல்லிக் கொடுத்தார். ஆதியாகமம் 2:16-17 சொல்லும் போது, நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். அப்ப நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துல என்ன இருக்குன்னு கேட்டா மரணம் இருக்கு. அது எப்படிதான் அந்த மரணத்தை எப்படிதான் மனுஷன் எடுக்கிறான் அப்படின்னு கேட்டா இந்த 3 விதங்கள்ல தான் எடுக்க முடியும். இதுதான் வஞ்சகம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. புத்தியை தெளிவிக்கிறது என்ன ஆயிடுவாங்க? இப்ப நம்ம சாதாரண மனுஷங்களா இருக்கும், அடுத்து யாரு மாதிரி ஆயிடலாம்? தேவனை போல ஆயிடலாம். பெருமையை பார்த்தீங்களா? ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ஐயும் தான் ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கொரிந்து சபைக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, தயவுசெய்து நல்ல கவனிச்சுங்க. இது பவுலுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு இல்ல, அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி காமிச்சு கொடுத்தாரு, அடையாளம் காமிச்சு கொடுத்தாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். அவருக்கும் ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது 1 யோவான் 2:16 சொல்லுகிறார். 1 யோவான் 2:16 சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. 16 மற்றும் 17 எதுக்கு இதை சொல்லிக் கொடுத்தாரு தெரியுமா? அந்த 1 யோவான் 2:2 நம்ம யாவரும் வருவோம். ஏன் இதை சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 18. ஆமா, பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இதை சொல்லிட்டு சொல்றாரு, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அந்தி கிறிஸ்து சொன்னா ஏதோ கொம்பு வச்ச மனுஷன் சொல்லல,
மனுஷங்களை தான் பத்தி பேசுறாரு. அவர்கள் சொல்றது அவர்கள் எவர்கள்? அந்தி கிறிஸ்துகள், நூதனமான உபதேசம் பண்ணக்கூடியவங்க, ஜனங்களை வஞ்சிக்க கூடியவங்க. நீங்க அழகா சொல்றாரு பாருங்க, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் சொல்லி தெளிவா வேதத்துல வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். அதுக்கடுத்தான் சொல்றாரு, அபிஷேகத்தை பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். தலையாகிய கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நமக்கு தலையா கொடுக்கப்பட்டுட்டார். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்னைக்கு அவருடைய சரீர அவயவங்களாய் மாறுகிறோம். என்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சரீர அவயவங்களாய் மாறுகிறோமோ அப்பொழுதே அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய கிறிஸ்து நமக்கு தலையாய் கொடுக்கப்படுகிறார். அவரோடு இணைக்கப்பட்ட நாம் அவருடைய அபிஷேகத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதனாலதான் அவர் பாருங்க, அந்த அந்தி கிறிஸ்துக்களா இருக்கிறவங்களுடைய போதனை எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லிட்டு தான் அதை அவங்க வஞ்சிக்க கூடியவங்க. அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். இது எதுக்காக சொல்லிக் கொடுத்தாருன்னா பெரியமானவர்களே, அந்தி கிறிஸ்து, ஆங்கிலத்துல ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிரைஸ்ட் இதுதான் உண்மையிலே வேறொரு இயேசு. அனதர் ஜீசஸ் என்ன அர்த்தம்? கிறிஸ்து மாதிரியே இருப்பான், இயேசு மாதிரியே இருக்கும், ஆனா அது வேறொரு இயேசு. அந்தி கிறிஸ்து. எதுக்கு அந்தி கிறிஸ்து? கிறிஸ்து மாதிரி தெரியும், ஆனா அவன் கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கக்கூடியவன். அதுக்கு பேர் அந்தி கிறிஸ்து. இப்ப செல்வகுமார் என் பேர் இருக்கு அப்படின்னா, அந்தி செல்வகுமார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்டி செல்வகுமார் அப்படின்னு சொன்னாலே அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னை மாதிரி தெரியும், ஆனா அது பொய்யான ஒரு தோற்றம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஆதாமும் ஏவாளும், விசேஷமா ஆதாம், தேவனுடைய வார்த்தையை பெற்ற அவர்கள் சாத்தானுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து சோரம் போகிறார்கள். இது எப்படி விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கவனிப்போம். இங்க யோவானுக்கும் ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. எதுக்காக வெளிப்படுத்தினார் தெரியுமா? நீங்க அங்க நல்லா கவனித்து பாருங்க. குடும்ப வாழ்க்கை குறித்த விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். நீங்க அதுக்கு மேல கவனிச்சீங்கன்னா, பிள்ளைகளே நீங்கள் ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே நீங்கள் ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, வாலிபரே, அடுத்தது பிதாக்களே. நீங்க இதை விளங்கிக் கொள்ளணும். எதுக்காகனா, குடும்ப வாழ்வு. ஏதேன் தோட்டம் என்பது குடும்ப வாழ்வுக்கு அடையாளம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை அவனுக்கு ஏற்படுத்தினார். ஏற்படுத்துவது மட்டும் இல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனை அவர் ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இது என்ன உறவு தெரியுமா? குடும்ப உறவு. இங்கேயும் பாருங்க, யோவானும் குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டு வர்றாரு. குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டு வர்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுலையும் பாருங்க, ஒரே டைம்ல 3ஐயும் பார்க்கணும். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தையும் பார்க்கணும், ஆதியாகமம் 2:3, ஆதியாகமத்தை ஞாபகம் வச்சுக்கங்க, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. அதே சமயம் இந்த 1 யோவான் 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கங்க. குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுற இடத்துலதான் இந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதையும் காண்பிக்கிறார். வேறொரு இயேசு, வேறொரு கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து வருகிற காரியம், இந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட விஷயங்கள் வெளிப்படுத்தப்படுது. அப்போ குடும்பம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப எப்படி இவர் அவரும் குடும்பத்தை தான் பத்தி பேசுறாரு. ஆமா, நீங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தோமே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ எதை பற்றி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் மணவாட்டி, எனக்கு தலையாய் கொடுக்கப்பட்ட கிறிஸ்து மணவாளன். முதல் செஷன்ல எனக்கு என்னுடைய தலை கிறிஸ்து, நான் அவருடைய சரீர அவயவங்கள் அப்படிங்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். இந்த 2வது பகுதியில நல்ல கவனிங்க, அதுவும் ஒரே சரீரத்துக்கு அடையாளம் தான். நான் கற்புள்ள கன்னிகை, அவர் என்னுடைய மணவாளன். அங்கே கொரிந்து சபையை கர்த்தருடைய ஆவியானவர் கற்புள்ள கன்னிகைக்கு அடையாளமாகவும் கிறிஸ்துவை யாருக்கு அடையாளமாகவும் பேசுகிறார்?
ஒரே புருஷன், மணவாளன் என்கிற ஒரே புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் பைபிளை தாராளமா நீங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை மீண்டும் சொல்லுகிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். இந்த உறவுல தான் அங்கே பிளவு உண்டாகிறது. குடும்ப வாழ்க்கை. பிரியமானவர்களே, நீங்க சொல்றேன், இச்சைகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நான் சைவத்துல கூட குடும்ப வாழ்வில் பலிபீடம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேச செய்தி எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. சைவத்துல ரொம்ப சமீபத்துல தான் குடும்ப வாழ்வில் பலிபீடம். இவர் இச்சைக்கு உட்பட்டது போல நாமும் இச்சைக்கப்படக்கூடாது, இச்சைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இதனாலதான் அவர் பாருங்க, எபிரேயர் 13வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் முடியுது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதுதான், பைபிள் இருக்கா இல்லையா? விவாகம் மஞ்சம் என்ன செய்யக்கூடாது, அசூசிப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம். கணவன் மனைவி இந்த உறவிலே எவ்வளவு தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசும்போது சொல்றாரு, வேசி கல்லரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அது ஒரு வசனம், இது ஒரு வசனம் இல்ல, 2 இதுலதான் இருக்கு, ஒரே வசனத்தை தான் இருக்கு. ஏன்னா விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ள. ஆமா, நாம அங்க விவாகத்தை தான் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் ஒன்றா அவங்களை இணைச்சு இவங்க கரைப்படக்கூடாது. அப்ப இந்த உறவுல ஒரு கரை ஏற்படுத்துறான் பாத்தீங்களா, அவன்தான் வேறொரு இயேசு. அடையாளம் கண்டுகொள்றீங்களா? நான் வசன ஆதாரத்தோடு தான் உங்கள்கிட்ட பேசுறேன். அவன்தான் வேறொரு இயேசு. வேறொரு இயேசுன்னா பைபிளை வச்சுக்கிட்டே ஒரு யெகோவா விட்னஸ் மாதிரி ஏதோ அவங்களும் இருக்காங்க. ஆனா எப்படி வருவோம் அப்படின்னு சொன்னா வசன ஆதாரத்தோடு தான் நான் சொல்ல முடியும். வசன ஆதாரத்தோடு தான் சொல்ல முடியும். ஏன்னா அங்க பவுல் அதுதான் காமிச்சு கொடுக்கிறாரு. ஏன்னா ஒரு குடும்ப உறவை போலதான் கிறிஸ்தவம் இருக்கிறது. நம்ம எல்லாருமே மனவாட்டியாகிய சபையா இருக்கிறோம், அவர் மணவாளனா இருக்கிறார். ஒரு கணவன் மனைவிங்கிற அந்த உறவை காண்பித்து கொடுக்கிற இடத்துலதான் இங்கே வேறொரு இயேசு காண்பித்து கொடுக்கப்படுகிறார். யோவானையும் பாருங்க, பிள்ளைகளே, வாலிபரே, பிதாக்களே. பிதாக்கள்லாம் பெரியவங்க, பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைங்க, வாலிபர்னா நடுத்தர உள்ளவங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலிய வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வந்துட்டு தான் உலகத்தில் உள்ள 14 வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு 15ஆம் வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் குடும்ப வாழ்க்கையை காமிச்சு கொடுத்துட்டு இந்த உலகத்தை நேசிச்சிடாத அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தை நேசிக்கும்படி நடத்துறான் பாத்தீங்களா, இந்த உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்கும்படி நடத்துறான் பாத்தீங்களா, அவன் தான் வேறொரு இயேசு. நீங்க பாருங்க, பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை தந்தருள்வீராக, பிள்ளைகள் படிப்பிலே உயர்ந்திருப்பார்களாக, இப்படிதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஒரு சகோதரர் கூடவே, ஒரு ஊழியருடைய கூடவே இருந்துட்டு சொல்றாரு, அண்ணே இவரு எந்த புது காரை பார்த்தா சரி, வால்வோ காரா, தம்பி பிரதர் அந்த கார் என்னன்னு பாருங்க, என்ன காரு, என்ன மாடல்னு பாருங்க, அதை வாங்கணும். இப்படியே தான் அலையுது. இன்னைக்கு உலகத்தை இச்சித்து போறாங்க பாருங்க, இவங்கதான் வேறொரு இயேசு. வசன ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட சொல்றேன். அதாவது அந்த உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறதையும் சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்லுக்காரு தெரியுமா? அதெல்லாம் ஒளிந்து போயிரும் சொல்லிட்டுதான் சொல்றாரு. அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க, இது கடைசி காலம், அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அவங்க தேவ பக்தி உள்ள ஜனத்தோடு இணைந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட வேறொரு இயேசு, வேறொரு கிறிஸ்துன்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவா இருக்கக்கூடியவர்கள், அந்தி கிறிஸ்துவா இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பரிசுத்தவானோட ஐக்கியம் பெற முடியாது. அதை சொல்லிட்டு தான் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்களே. உடனே ஏன் அபிஷேகத்தை பத்தி பேசுறாருன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என் தலையாயிருந்து அவர் தான் நடத்த வேண்டும். ஏன் இந்த இடத்துல தலையை பத்தி பேசுறது தெரியுமா? அன்னைக்கு ஏவாள் ஆதாமுடைய வார்த்தை கேட்கல. ஆதாம் யார் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு முன்னிலை. உடனே சொல்லிடுறீங்க ஆதாம் தான் தடமுறை போயிட்டானே. இல்ல, அவன் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமா தான் காண்பிக்கப்பட்டவன். அதுக்கு வசன ஆதாரம் இருக்க கேட்டீங்கன்னா இருக்கு, இல்லாம ஏன் சொல்ல போறேன்.
ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். தெளிவா இருக்கு. The old Adam was the foreshadow of Christ. கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமான. தாராளமா நீங்க பைபிள்ல பார்க்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 14ஆம் வசனத்துடைய பின்பகுதி தான் சொல்றேன். ரோமர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனவன். அவன் முன் அடையாளம், கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். அப்ப அந்த ஆதாம் அங்க இல்லவே இல்லை. பாருங்க, அந்த ஆதாம் அங்க இருக்கிற மாதிரியே இல்ல. அங்க ஆதாமுடைய ஆளுகை இல்ல, ஆதாமுடைய பேச்சு இல்ல. இவன் கொடுக்கிறத அவன் வாங்கி சாப்பிடணும், அவ்வளவுதான். அந்த இடத்துல தான் இருக்கான். அங்க சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தது போல அங்க ஆதாம் இல்ல. எதுக்கு யோவான் அபிஷேகத்தை பத்தி அவங்க கொண்டு வர்றாரு கேட்டா கவனிக்கணும். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறான். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல மனைவிக்கு புருஷன் எப்படி இருக்கிறான், தலையா இருக்கிறான்னு சொல்லி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல துவக்கத்துல நீங்களும் நானும் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4 ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல 2 பேரும் ஒரே மாம்சமா இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்கு ஒருத்தவங்க அதிகாரின்னு இருக்கு. ஆனா நான் சொல்லக்கூடிய வசனம் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவ ஸ்திரீக்கு புருஷன் தலை, ஸ்திரீக்கு புருஷன் தலை. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறா, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறா. அப்ப அங்க எதனால இங்க ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது? ஸ்திரீயானவள் பேசுகிறாள். ஸ்திரீயானவள் நல்லா கவனிக்கணும். எதுக்கு அவ பேசுறா, அவ உபதேசம் பண்ணி அவ அந்த வார்த்தையை வச்சு பேசி அவ சாதிக்க நினைக்க வீழ்ச்சி அடைகிறா. அதுதான் பவுல் 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டான்னு சொல்லி ஏன் சொல்லி கொடுத்தாருன்னா, அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு, அங்கே மனைவியுடைய ராஜ்யம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால பெண்கள்லாம் கோவிச்சிடாதீங்க. குடும்ப வாழ்க்கையில, தேவன் ஏற்படுத்தின குடும்ப வாழ்க்கையில மனைவிக்கு கணவன் புருஷன் தலையா இருக்கிறாங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும். 1 தீமோத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது எதுக்காக சொல்லப்பட்டது? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று ஏன் காண்பிக்கப்படுகிறது? தெளிவு அறிந்து கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை முதல் வாசிங்களேன். 13வது வசனம் 14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அது ஏன் சொல்றாருன்னா, எண்ணத்தினாலினில் முந்தின வசனம், முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். இப்பவும் சொல்றேன் பிரியமானவர்களே, ஏதோ ஏவாளுக்கு ஆதாம் தலையா இருக்கிறாங்கிறத அறிந்து கொள்வதை மட்டும் சொல்லல. இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டிருக்கிற அந்த மனதை குறித்து பேசுகிறேன். அதுதான் வஞ்சிக்கப்பட மாட்டோம். இவன் வஞ்சிக்கப்பட்டது எதுக்காக சொல்லிக் கொடுக்கிறாரா? எண்ணத்தினாலினின்னு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தா 11ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. 11ஆம் வசனத்துல ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினாலினில் முதல் ஸ்திரீக்கு போயிட்டார். எண்ணத்தினாலினில் தீமோத்தேயுக்கு சபைக்கு வேண்டிய சத்தியங்களை காண்பித்துக் கொடுக்கிற இடத்துல அவள் ஏன் விழுந்து போனா, ஏன் வஞ்சிக்கப்பட்டா? அவள் எல்லாவற்றிலும் அடக்க முடியவில்லை இல்ல. அதனாலதான் சொல்றேன், உலக ஆசை, உலகத்தின் உள்ள பற்றினால நீங்கள் விழுந்து போயிடக்கூடாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இங்க ஆதாம் எவ்வளவு குத்தம் சொல்றாரான்னு நினைக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கருப்பொருள் செய்தியா எடுத்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை பார்த்தா கூட அங்க ஆதாம் எவ்வளவு சொன்ன மாதிரி இல்ல. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஆதாம் என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கன்னு சொல்லல. யார் என்னும் ஒரே புருஷன்? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
அப்ப நான் கிறிஸ்துவுக்கு உடையவன், கிறிஸ்துவுக்கு உடையவள், நான் கிறிஸ்துவின் உடையவன், கிறிஸ்துவின் உடையவள். இந்த வெளிப்பாட்டை பெற்றிருக்கும் போது வேறொரு இயேசு என்று சொல்லப்படுகிற நூதனமான உபதேசத்தை நீ மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் நீங்க ஏதோ ஆதாம் ஏவாள் நினைச்சிடாதீங்க, அதுக்காக சொல்லப்பட்டதில்லை, அது உதாரணமா கொடுக்கப்பட்டது. அது தீமோத்தேயுக்கு எழுதப்பட்டதா இருந்தாலும் சரி, கொரிந்து சபைக்கு காண்பித்துக் கொடுக்கிற 2 கொரிந்தியர் 11வது அதிகாரமா இருக்கட்டும் இருந்தாலும் சரி, ஏதோ ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது ஏவாளை குறித்து சொல்றதுக்காக இல்ல. நாமும் வஞ்சிக்கப்படக்கூடாது என்றால் அங்கே கிறிஸ்து எனக்கு புருஷன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நாம் எல்லாரும் அவருடைய மனவாட்டியாகிய சபை இப்படிப்பட்ட வெளிச்சத்துல நிலை கொண்டிருக்கணும். இதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ வைராக்கியம் கொள்றாரு. அப்ப இந்த இணைப்புல எனக்கு கிறிஸ்து புருஷனா இருக்கிறார், எனக்கு கிறிஸ்து மணவாளனா இருக்கிறார், எனக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்கிற இந்த விஷயத்துல தேவ வைராக்கியம் வெளிப்படுகிறது. சில சந்தேகம் இருந்தா இன்னும் ஒரு இடத்துக்கு போகும்போது இப்ப எல்லா சந்தேகமும் தீர்ந்துடும். எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 5வது அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிக்கணும். எபேசியர் 5:31 வாசிக்கிறாங்க. இதி நிமித்தம், அந்த வார்த்தை மறந்துடாதீங்க. ஏன்னா நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல காமிக்கணும். இதி நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இது நிமித்தம் போட்டு இந்த வசனத்தை அப்படி பிடிச்சுக்கங்க. அப்படியே ஆதியாகமம் 2:24 வாசிச்சிருங்க. இதை விட்டுறாதீங்க. எபேசியர் 5 விட்டுறாதீங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. அப்போ இது நிமித்தம் ஆரம்பிச்சோன்னா அந்த இது நிமித்தத்தையும் சேர்த்தே பாருங்க. அப்படி இப்படி மாத்தி அசைச்சு கூட பாருங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். இதுதான் நீங்க எசைஞ்சு இருக்கணும், கிறிஸ்துவோடு எசைஞ்சு இருக்கணும். எப்படி செய்வாங்க? என்னையா இதே வசனத்தை தான் அங்க காப்பி அண்ட் பேஸ்ட் நடக்கான்னு கேட்டா ஆமா. இது யாருக்காக சொல்லப்பட்டது? ஆதாம் ஏவலை பார்த்து சொல்றாரு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி என்னப்படுவாள் என்றால் அவ்வளவுதான். என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் சொன்ன உடனே இது நிமித்தம் போட்டிருக்கு. அங்க எபேசியர் 5வது அதிகாரம் 31 வசனமும் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24 வசனமும் ஒரே வசனமா இல்ல வெவ்வேறாதா? ஒரே வசனம் தான். எதுக்கு காமிக்கப்பட்டிருக்குன்னா, ஏதோ ஆதாம் ஏவாளுக்காகவோ அல்லது குடும்ப உறவை குறித்து மாத்திரம் இல்ல, அதுல இருந்து என்ன வெளிச்சத்தை தர்றார் அடுத்த வசனத்தை வாசித்தா தெரியும். எந்த வசனம்? எபேசியர் 5:32. இது என்ன ரகசியம் சொல்றாரு? ஆமா, இந்த ரகசியம் பெரியது. வாசிக்கலாம். நான் ஆதாமை பற்றியும் ஏவாளை பற்றியும் சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஆதாம் ஏவாளை குறித்து சொல்லப்பட்ட வாக்கியம் தான் எபேசியர் 5வது அதிகாரம் 31 வசனத்துல காண்பிக்கப்படுது. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இது ரகசியம். நான் இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப நான் என்ன அறியணும் அப்படின்னா, அந்த ஒரே மாம்சமா இருப்பாங்கன்னு சொல்லும் போது நான் கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிடவே கூடாது. 24 மணி நேரமும் சொல்லுவாங்க, கண்ணில் எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்றது மாதிரி 2 கண்ணில் எண்ணெய் ஊத்திட்டு இருக்கணுமா? எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்கணும்னா அவ்வளவு விழிப்பா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும், அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். எதனால தெரியுமா வீழ்ச்சி அடையிறது தெரியுமா பிரியமானவர்களே? வேறொரு இயேசு உள்ள வந்துட்டான், உலக இச்சைகளை கொண்டு உள்ள வந்து நம்மளை வஞ்சித்துட்டான், வசனத்தை தந்தைப்பட வச்சுட்டான் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில இருக்கிற உறவை நான் அறியாததுதான். இந்த உறவை அறியக்கூடிய இடத்துலதான் வேறொரு இயேசுவுக்கு எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உறவை பற்றுகிற விஷயத்துலதான் வேறொரு இயேசுவுக்கு எச்சரிக்கையாயிரு. நீங்க கூட பாருங்க, ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது எத்தனாவது அதிகாரத்துல இருக்கு? ஆதியாகமம் 3 இருக்கு. ஆனா இந்த உறவு சம்பந்தப்பட்டது எங்க வருது? நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொல்றாரு, அது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம்.
இந்த உறவை காமிச்சு கொடுத்து இந்த உறவுல நீ நிலைச்சிருந்தீன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய தந்திரத்துக்கு நீ தப்பிடலாம், வேறொரு இயேசுக்கு தப்பலாம்னு சொல்ற. எல்லாம் வசன ஆதாரத்தோடு சொல்றேன், குழப்பமே கிடையாது, குழப்பமே கிடையாது. நல்ல கவனிங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஏவல் வஞ்சிக்கப்பட்டது வருது, அப்படித்தானே? ஸ்திரியானவர் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டது வருது. அப்ப இந்த வஞ்சனைக்கு தப்புறதுக்கு தான் 2வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலேயே சொல்லிட்டாரு. 3வது அதிகாரம் துவக்கத்திலே இவர் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்படுகிறாள், வேறொரு இயேசுவை ஆட்கொள்ளுகிறான். அதற்கு தப்புன்னு சொல்லிதான் முந்தின அதிகாரத்தில் வெளிப்படுத்திட்டாரு. இது நிமித்தம் புருஷனும் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து இருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதுதான் எதை பற்றியதா? கிறிஸ்துவை பற்றியதும் அவருடைய சபையை பற்றியதும். இந்த ரகசியம் பெரியது. ஏன் தெரியுமா? இந்த உறவிலே நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம். கிறிஸ்துவனுடைய மணவாளன், நான் உடைய மணவாட்டி. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, சும்மா கன்னிகைன்னு போடல, என்ன கன்னிகை? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அப்போஸ்தலன் பவுல் கிடைச்ச வெளிப்பாட பார்த்தீங்களா? ஒரே புருஷனுக்கு. உலகத்தினால கரைபற்ற கூடாது, நான் அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்காக பவுலுக்கு எப்படிப்பட்ட வைராக்கியம் பாருங்க. எத்தனையோ உபதேசத்தை பத்தி பேசுற, எத்தனையோ சத்தியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சபைகளுக்கு சத்தியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா இடத்துலயுமே சொல்றாரு, நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம். தேவனுடைய வைராக்கியம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? தேவனுடைய வைராக்கியம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் வைராக்கியம் கொண்டு எழுந்தான்னு வச்சுக்கீங்களா, அவர் பார்த்தாலே எல்லாம் பொசிங்க. அப்படி இருக்கணும் அந்த வைராக்கியம். எப்படி கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாதோ, மனைவி கணவனுக்கு ஒரு காலம் துரோகம் செய்யக்கூடாதோ, அதே போல எனக்கு நியமிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு எனக்கு தலையை கொடுக்கப்பட்டவ. தலைங்கிறது அதுதான், புருஷனா கொண்டு வர்றாரு அவர். எனக்கு புருஷனாய் தலையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் உலகத்தை நேசிக்கும் போது கரைபட்டுகிறேன், அதுதான் சொல்லி கொடுக்கிறார். இது நிமித்தம், அது என்ன இது நிமித்தம்? நீங்க அங்கேயும் வாசிச்சு பாருங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்க. இல்ல 30ஆம் வசனம் பாருங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும், பாத்தீங்களா? மாம்சத்துக்கும் எலும்புக்கும். இதை சொல்லிட்டு தான் இது நிமித்தம் புருஷனானவன், இது நிமித்தம் புருஷனானவன். அங்கேயும் பாருங்க, அதே 2வது அதிகாரம் 24 பார்க்காதீங்க, 23 பாருங்க. அப்பொழுது ஆதாம் என்ன சொன்னா தெரியுமா? இவளின் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார். எலும்பு மாம்சம், இதை சொல்லிட்டு தான் இது நிமித்தம் புருஷனானவன். இங்கே என்ன சொல்றாரு? நாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இந்த ரெவலேஷன் வெளிப்பாட்டுல தான் யோசிச்சு பாருங்க, மாம்சத்தையும் எலும்பையும் பிரிக்க முடியுமா? நீங்க எங்கேயாவது போய் இது தனி கறி எனக்கு வேணும்னு கேட்டா கூட, தனி கறி அல்லது எலும்பு அப்படின்னு சொன்னா, இப்ப எலும்பு கறி அப்படின்னு கேட்கீங்க, எலும்பு மட்டும் எனக்கு வேணும். நீங்க எலும்பு பாருங்க, சதையை பிரிக்க முடியாது. எலும்போட லைட்டாவது என்ன செய்யும்? சதை ஒட்டிக்க மாட்டிருக்காதா? கண்டிப்பா ஒட்டிருக்கும். நீங்க எலும்பு வாங்க போற இடத்துல பாருங்க, எனக்கு தனி எலும்பு ஒரு 1/2 கிலோ வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்க, அந்த எலும்போட என்ன ஒட்டிருக்கும்? சதை கண்டிப்பா கொஞ்சமாவது ஒட்டிருக்கும், பிரிக்க முடியாது. The bone and the flesh are inseparable. பிரிக்க முடியாது, ஒட்டிருக்கும். That cannot be separated. That cannot be, they cannot be separated asunder. அது தனித்தனியா நீங்க பிரிக்கவே முடியாது. ஏன்னா அது ரெண்டு ஒண்ணா இருக்கு. அதான் சொல்றார், நாம் அவருடைய எலும்புகளுக்கும், மன்னிக்கவும், நாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம். எவ்வளவு தெளிவா எழுதுறாரு பாத்தீங்களா? அவருக்குள்ள நிலைத்திருக்கிற ஜீவியம். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. எனக்கு ஒரு எண்ணம், அவருக்கு ஒரு எண்ணம், அப்படி இல்லை, ஒரே சிந்தை. அதுதான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அறிந்து கொள்ளும் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்துக்குள்ள வாங்க. இதுக்கு தான் அழைப்பு கொடுக்கிறார். இதை வச்சுதான் சொல்றாரு, அவருக்கு எனக்கு இடையில இருக்கிற அந்த உறவு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இதற்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
இந்த வெளிச்சத்தை நான் அறியும் போது எனக்கு தலையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார், எனக்கு புருஷனாய் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் கிறிஸ்து. அந்த வெளிச்சத்துல நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஒரே மாம்சமா இருப்பாங்க. அதனாலதான் பாருங்க, ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, அப்படியே அழகா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை எடுங்களேன். அதுல வேசின்னு போட்டிருக்கும். அது உலக நடக்கையில அப்படியும் இருக்கு. நம்ம இந்த உறவு தெய்வீகமான ஒரு 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசியில் முடிக்க இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துடைய பின்பகுதியை பாருங்க. இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி விடுங்கள். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். 16ஆம் வசனத்துல ஒரே மாம்சமாயிருப்பார்கள் இருக்கு. அது எழுத்தின்படியான சம்பந்தம், எழுத்தின்படியான புருஷ மனைவி சம்பந்தம். ஆனா அடுத்த வசனத்துல அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஒரே மாம்சமாயிருப்பார்கள், ஒரே ஆவியா இருக்கிறான். அப்படியே போட்டிருக்கு. அப்ப எதுக்காக இந்த வெளிச்சம் காண்பிக்கப்படுது? ஒரே மாம்சமாயிருப்பார்கள் வெளிச்சம் ஆதியாகமம் 2:24 எபேசியர் 5வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலையும், இங்கு 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் ஏன் இதே வசனம் ஒரு ரிப்பீட்டடா காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நான் அவரோடு இசைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிதான். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஒரு புருஷன் மனைவியோடு இசைந்திருப்பாங்களோ அது கொரிந்து சபைக்கும் சொல்றாரு, எபேசு சபைக்கும் காமிச்சு கொடுக்கிறார். அதே போல கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே மாம்சமாய் ஒரே ஆவியா இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெளிச்சத்துலதான் வேறொரு இயேசுவை மேற்கொள்ள முடியும். அதனாலதான் பாருங்க, ஏவாள் தனி சரீரமா செயல்பட்டதுனாலதான் அங்கே வேறொரு இயேசுக்கு அவள் இடம் கொடுத்தாள். அவள் தனி சரீரமா செயல்படுவது எப்படி? உலக இச்சைக்கு இடம் கொடுப்பது. இதைத்தான் யோவான் மூலமா ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவிடத்தில் அன்பு என்ன செய்யல? அவனுக்கு பிதாவிடத்தில் அன்பு இல்லை. பிதாவிடத்தில் அவனுக்கு அன்பு இல்லை. என்னவெனில், என்னவெனிலா எப்படி வெனிலா வெல்ல ஏனெனில், ஏனெனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனெனில், ஏன் எதுக்கு ஏனெனில்? ஏனெனில் சொல்லிட்டு ஏவருடைய காரியம் ஏன் கொண்டு வரப்படுது? மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமாயம் ஆகிய இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். ஏன் இதை காமிச்சு கொடுக்கிறாரு? அதுக்கடுத்து அந்த கிறிஸ்துவ காமிச்சு கொடுக்கிறாரு. அவர்கள் நம்முடையவர்கள் அல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாம்ச இச்சையில இருக்கக்கூடியவர்கள், கண்களின் இச்சையை குறித்து பேசுகிறவர்கள். நீங்க ஏராளமான செய்தி எப்படி தெரியுமா? ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருந்தேன். நீங்க ஏராளமான செய்தி எப்படி தெரியுமா? உனக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல உனக்கு ஒரு வீடு தருவா, இந்த வருஷத்துல உனக்கு ஒரு கார் தருவா, இந்த வருஷத்துல உன்னுடைய 15 பவுன் நகை அது 150 பவுன் நகையா மாற போகிறது. சகோதரி, யார் இந்த சகோதரி? யார் இந்த சகோதரி? நித்யா. என் மனைவி தான் சொல்ல வேண்டியது, வேற யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. யார் இந்த சகோதரி நித்யா? இடம் வாங்கி போட்டு பல நாட்களை வீடு கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த நித்யா பேரை எனக்கு அடிக்கடி எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார், காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். யார் இந்த நித்யா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளே நீ வீட்டுக்கு மேல வீடை கட்டி பல வீடுகளை நீ வாடகைக்கு விடுகிற அளவுக்கு உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் இந்த செல்வகுமார்? செல்வகுமார் யார்? இந்த செல்வகுமார் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். யார் இந்த செல்வகுமார்? கார் வாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த செல்வகுமார் யார்? அப்படி இறங்கி வர்றது அப்படி. யார் இந்த செல்வகுமார்? ஆண்டு திரும்ப திரும்ப காண்பிக்கிறார், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கார் வாங்க முடியாமல் தவித்துக் கொண்டு இதோ பல நாட்களை ஏக்கத்தோடு இருக்கிற அந்த செல்வகுமார், உனக்கு இந்த வருஷத்தின் முடிவிலே கர்த்தர் உனக்கு ஒரு வால்வோ கார் தருகிறார். வாழ விடுங்க ஐயா, என்ன வாழ விடுங்க. இந்த மாம்ச இச்சையையும் கண்கள் இச்சையும் எனக்குள்ளே தூண்டி 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 எவ்வளவு நாள் எங்களை சோரமாக்க போறீங்க? பிரியமானவர்கள, ஆண்டவரை விசுவாசிக்க எத்தனையோ பேர் கார் பங்களா வசதியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதை யோசிக்க மாட்டேங்காங்க. இவளுக்கு என்ன தெரியுமா? இதை புசிச்சா என் கண்ணு திறந்துரும், இதை புசிச்சா நான் தேவனை போல ஆயிரலாம். ஜீவனத்தின் பெருமையை பாருங்க.
இதே காரியங்களோட தான் சாத்தான் வந்து நிக்கிறான். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்றான். எதுக்கு? உங்க மாம்ச பசியை போக்கணும், மாம்ச இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும். கல்லுகள் அப்பமா மாத்தும். பசி, உமக்கு பசி உண்டாயிட்டு மாம்ச இச்சையை தூண்டுகிறான். அவர் அதை ஜெயித்தா. அடுத்து பாருங்க, உப்பரிகை மேல, தேவாலயத்து உப்பரி மேல இருந்து, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் தாழ குதி, நீ யார் சாதாரண மனுஷன் அல்ல, தேவனுடைய குமாரன். நீ விழுந்திருந்தா ஒரு சின்ன இடத்துல அடிபடாது, உண்மை தூய்த்து போறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நீ சாதாரணமானவர் கிடையாது. தூதர்கள் வந்துருவாங்க, தூதர்கள் மேல தூக்கிட்டு போயிருவாங்க, தூதர்கள் உங்களை அப்படி காப்பாத்திடுவாங்க. உனக்கு பின்னால ஒரு பெரிய படையே இருக்கு. ஜீவனத்தின் பெருமையை தூக்கி விடுறான் பாருங்க. ஏன்னா நீ தேவனுடைய குமாரனாச்சே, விட மாட்டாரு. ஜீவனத்தின் பெருமை எழும்புகிறது. அதையும் தேவன் மேற்கொண்டா, கிறிஸ்து மேற்கொண்டா. அடுத்து பாருங்க, உலகத்தையும் உலகத்தில் உள்ள உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களுடைய மகிமையும் அவருக்கு ஒரு நிமிஷத்துல என்ன செஞ்சானா? காண்பித்தானா. இது என்ன இச்சை? இது கண்களின் இச்சை. எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல காண்பிக்கான். பாரு, உனக்கு இதெல்லாம் தர்றேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இவைகள் எல்லாம் கொடுக்க, இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீ படிந்து கொண்டா இவைகளை உனக்கு தர்றேன்னு சொல்றான். இந்த கண்கள் நிச்சயம் அவர் ஜெயித்தார். ஒரு நிமிஷத்துல பார்க்க வச்சா என்ன அர்த்தம்? Satan made Jesus see every kingdom and its glory. எல்லா ராஜ்யத்தையும் அதனுடைய மகிமை அனைத்தையும் என்ன செய்யறானா? அவருக்கு ஒரு நிமிஷத்துல காண்பித்தானா. பாருங்க பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்கு, இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க, இதோட மேன்மை எவ்வளவு விசித்திரமா இருக்கு, இது உமக்கு தர்றேன். மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நம்முடைய தலையாகிய, நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து இந்த மூன்றையும் ஜெயித்தார் பிரியமானவர்களே. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் நமக்கு தலையா கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த தலை பாருங்க, அவர் தான் நமக்கு மைண்ட், மூளை எல்லாமே அவரு தான். இந்த தலையினுடைய அசைவுல தான் எல்லாமே இயங்கணும். இந்த மூளை சொல்றதை என்ன செய்யும்? எல்லாம் கேட்கும், தெரியுமா? இந்த மூளை, இங்க மூளை தலையில தான் இருக்கு. இது இல்லாம எதுவுமே என்ன செய்யாது, இயங்காது. இந்த மூளையில மட்டும் அடி விழுந்துருச்சுக்கீங்களேன், யார் எங்க நடக்காங்கன்னு தெரியாது, எங்கேயா போய் முட்டி மோதுவாங்க, சுயநலவு எல்லாமே இழந்துருவோம். முழு சரீரத்துடைய கட்டுப்பாடு எதுல தான் இருக்கு தெரியுமா? தலையில தான் இருக்கு. இந்த மூளை மட்டும், மூளையில நரம்பு இதை கட்டாயிட்டாலும் சரி, மூளையில அடிபட்டு மூளையில ரத்தம் கசிஞ்சாலும் சரி, அவங்க அப்படியே செயலிழந்து கிடந்துருவாங்க. அல்லது அப்படியே மூவ்மெண்ட் இருந்தாலும் தான் செய்யறது என்னன்னே தெரியாது, எல்லாம் அப்படியே அலைவாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, எல்லாமே அடிபட்டு. அதுக்குதான் தலையாகி கிறிஸ்துவ பற்றி கொண்டிருங்க. அது எப்படிப்பட்ட வெளிச்சத்துல? அவர் எனக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார். நாம் அவருடைய மாம்சத்துக்கு எலும்புகளுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அது எதை பற்றிய சத்தியம்? சிலுவை பற்றிய சத்தியம். நம்முடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அது சிலுவை பற்றிய சத்தியம், அது சிலுவை பற்றிய உபதேசம். நாங்க கேட்கிற, கிறிஸ்துவுக்கு மாம்சம் உண்டாங்க? கிறிஸ்துவுக்கு எலும்பு உண்டா? தேவனுக்கு மாம்சம் எலும்பு உண்டா? கண்டிப்பா கிடையாது. ஆவியா இருக்கிற தேவனுக்கு மாம்சம் எலும்பு எப்படி இருக்கும்? ஆனா எபேசியர் 5வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நாம அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் இருக்கு. அவ எதை பத்தி பேசுறது தெரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டா. இந்த சத்தியத்தை பற்றி கொள்ளல அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் வேறொரு இயேசுக்கு தப்ப முடியாது. புரியுதா? இந்த வெளிச்சத்தில் அவ்வளவுதான். இது நிமித்தம் புருஷனும் தன் தகப்பனின் தாயும். அப்ப கிறிஸ்து புருஷன் என்கிற அடையாளத்தில் இருக்கார். நான் இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்கள். We belong to his flesh and his bones. அப்படி சிந்திச்சு பாருங்க, தேவனுக்கு மாம்ச எலும்பு உண்டா? கண்டிப்பா கிடையாது. தேவனுக்கு மாம்ச எலும்பு இருக்குன்னு சொல்லிடாதீங்க. அவர் ஆவியா இருக்கிற தேவன். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்ப ஏன் இங்க அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய எலும்புகளுக்கு உரியவளா இருக்குன்னு சொல்லி சரீர சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுறாருன்னு கேட்டா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டா. ஆவியா இருக்கிற, ஆவியா இருந்த, எப்பொழுதும் சதா காலங்களில் இருக்கிற ஆவியா இருந்த தேவன் மாம்சத்தில் உங்களை என்னை மீட்கும்படிக்கு, உங்களுக்கும் எனக்கும் தலையா இருக்கும்படிக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டா. கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படல அப்படின்னா இந்த சத்தியம் எதுலையுமே நம்ம நிக்க முடியாது. அதனாலதான் அந்த வெளிச்சம் கிடைச்சனாலதான் சொன்னார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ ஆதாம் ஏவல் என்கிற அந்த மாம்ச உறவை
கிறிஸ்துவுக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவாக ஆவியானவர் பாவித்து பேசுறாரா இல்லையா? பேசுறாரு. இதுதான் நீங்க விளங்கிக் கொள்ளணும். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களை உங்களை என்னை ஆண்டவர் மாற்றி இருக்கிறபடியினால் இப்படிப்பட்ட சத்தியத்தினாலே தேவனோடு இணைந்து கொண்ட நாம் ஒரு காலம் வேறொரு இயேசுக்கு இடம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு அதனாலதான் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. அல்ல மாம்சத்தில் வந்த தேவனை நீங்க கொண்டு வரல அப்படின்னா கட்டாயம் சொல்றேன், நம்ம வேறொரு இயேசுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். இன்னைக்கு ஏன் தெரியுமா கார் தருவார், வீடு தருவார், இன்னைக்கு ஊழியக்காரங்க அடிச்சு விடுறாங்க தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ள உலக ஆசைகளை தூண்டிக்கிட்டே இருக்காங்க. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிவது இந்த அனுபவம் கிடையாது. அதனால வஞ்சிக்கப்படாதீங்க. வேறொரு இயேசு நினைச்சு வந்து தெரியுமா, உனக்கு நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்லி அவனை சாப்பிட வச்சது நிமித்தம் என்ன நடந்தது தெரியுமா? அந்த வேறொரு இயேசுக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? எல்லா விதத்திலும் மோசமாயிட்டாங்க. பணத்தை இச்சிக்கக்கூடிய சந்ததியாய் ஆதாமின் சந்ததி காணப்படுகிறது. பொருள்களை இச்சிக்கக்கூடிய சந்ததியாய் ஆதாமின் சந்ததி வெளிப்பட்டது. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை விபச்சாரம் பண்ணக்கூடிய, கொலை செய்யக்கூடிய ஒட்டுமொத்த அருவருப்புகளை நடப்பிக்கக்கூடிய சந்ததியாய் ஆதாமின் சந்ததி மாறி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வேறொரு இயேசுதான். நான் வசன ஆதாரத்தோட சொல்றேன். 2 கொரிந்தியர் 11:3 மற்றும் 4. அப்ப விளங்கிக் கொள்றீங்களா? ஒட்டுமொத்த பாவத்தினுடைய காரியமே இதுதான். இந்த வேறொரு இயேசு எதை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. அவர் எனக்கு தலையாயிருக்கிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எனக்கு தலையாய், மணவாட்டியாகிய சபைக்கு புருஷனாய் தலையாய் இருக்கிறார். அந்த சத்தியத்துல நிலைத்து நிக்கல அப்படின்னா எல்லாம் ஃபிளாப். வேறொரு இயேசு நம்மளை விளங்கித்தான் அர்த்தம். அதனாலதான் அவர் தலையா இருக்கிறங்கிற சத்தியத்தை யோவான் அப்போஸ்தலனும் காண்பித்துக் கொடுக்கிறார். கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுலும் காண்பித்துக் கொடுக்கிறார். இது இந்த வெளிச்சத்துலதான் நாம் வேறொரு இயேசுக்கு தப்ப முடியும் என்கிற அருமையான சத்தியம் காண்பிக்கப்படுகிறது. அப்ப அவர் தலையானாருங்கிறத நம்ம முதல் செஷன்லயே படிச்சோம். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது நிமித்தமா நம்முடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவே நீ பிழைத்திருக்கிறார்ங்கிற அருமையான வெளிச்சம். அவரே எனக்கு தலையா இருக்கிறார். அவர் எப்படி சொல்றாரோ அப்படிதான் என் வாழ்க்கை. அந்த வெளிச்சத்தை நான் எந்த சத்தியத்துல நான் அறிய முடியும் தெரியுமா? அவர் என் வியாதியை சுகமாக்குகிறதுனால நான் அறியல. அவர் என் பாவத்திற்கு பரிகாரியாய் தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து சபையாகிய சரீரத்துக்கு அவர் தலையாய் கொடுக்கப்பட்டதை அறிகிற அறிவுலதான் இந்த சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வேறொரு இயேசுக்கு தப்ப முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம்? வேறொரு இயேசு இன்னைக்கு என்ன செய்கிறான் தெரியுமா? நமக்குள்ள ஆசையை தூண்டி விடுகிறான். புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்துக்கு விருச்சம். யார் இந்த சகோதரி அப்படின்னு சொல்லி வேண்டாம் பிரியமானவர்களே. யாரோ ஒருத்தன் வீட்டுக்காக வீடு வாசல் எல்லாத்தையும் ஆண்டு தர போதுமானவர் தான். நமக்கு வீடு தருவதுக்கு அவர் போதுமானவர். காரத்தை தரமாட்டாரா? தரதுக்கு போதுமானவர் தான். ஆனா கார் தருவார் வீடு தருவார்னு சொல்லி நம்மளை அப்படியே மயக்கத்துக்குள்ள கொண்டு போறாங்களே, அந்த இயேசு யாரு? சத்தமா சொல்லுங்க. இருக்க இடத்துல அப்படி நம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நிறைவு செய்வோமா? அப்படி கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேவனிடத்துல நாம் பேசுவோம். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே இவ்விதமான வெளிச்சத்திலே தலையாகி உண்மை நான் பற்றி கொண்டிராவிட்டால் வேறொரு இயேசுனை விழுங்கி விடுவானே. ஆகவேதான் அந்த ஏவாளுக்கும் காண்பிக்கப்பட்ட வெளிச்சம் அதுதான். இருவரும் ஒரே வம்சமாய் இருப்பார்கள். இந்த உறவிலே பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நாங்கள் விலகி ஜீவிக்க முடியும். கிறிஸ்தவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினாலே எங்களுடைய பழைய மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அகற்றப்பட்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த மேன்மையான சத்தியத்திலே கிறிஸ்து எனக்கு தலையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்கிற வெளியேறப்பட்ட சத்தியத்தை உணர்வது நிமித்தமாய், அதை அனுபவிக்கிறது நிமித்தமாய் நான் வேறொரு இயேசுவுக்கு நான் எவ்வளவு விலகி நிற்க முடியும்? அதை எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிற 2 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2, 3, 4 ஆகிய அந்த 3 வசனங்கள் எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறதே.
இந்த உலகத்தின் இச்சைகளை தூண்டிவிடக்கூடிய எல்லா விதமான கள்ள உபதேசங்களுக்கு நாங்கள் விலகி ஜீவிக்க உதவி செய்யுங்க. கர்த்தராகிய தேவனங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் கேட்கக்கூடிய ஆண்டவர் 3வது பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.